ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீக்கில் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன் அது எல்லாத்தையும் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம் ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஒரு டிஸ்க்ளைமர். இந்த எல்லா ஸ்டாக்கை பற்றியுமே என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் நேற்றே வந்து அவங்கக்கிட்ட ஃபுல் டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணிட்டேன். நீங்களுமே மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ ட்ரேடர்ஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாக்டர் லால்பாத் லேப். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே என்னோடய மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் நேற்றே வந்து இங்கே நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 14% தான் கீழே டவுன்லோட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியும். அண்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், ஸ்டாக் தி பிஇ 54 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 47 இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் கிளியராக பார்க்க முடியுது. ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஓசி 28%, ஆர்ஓஇ 22% இருக்குது. ரெண்டுமே இங்கே வந்து மீன்ஸ் ஒரு அபவ் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது. அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 53% ஸ்டேக்ஸ் இருக்குது. எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவில்லை. இது பாசிட்டிவான விஷயம். ஒன் மோர் பாசிட்டிவ், டெட் ஈக்விட்டி வெரி ஜஸ்ட் இங்கே 0.08 தான் இருக்குது. இதுவுமே அதிகமாக பெட்டராகவே ஸ்ட்ராங்காக தான் பார்க்க முடியுது. அண்ட் குவார்டர் அண்ட் பேசிஸில் எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ். ஜூன் குவார்ட்டரில் லாஸ்ட் இயர் ஜூன் குவார்ட்டரில் 670 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 798 crores இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது கிளியராகவே பார்க்க முடியுது. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 134 இருந்துச்சு, 170 இருக்குது. இதுவுமே ப்ராப்பராகவே இங்கே ஜம்ப் குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே ஜம்ப் ஆனது கிளியராகவே பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே வந்திருக்கு. அதை இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்டாக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்லேயுமே இங்கே நேற்று பார்த்தீங்கன்னா மீன்ஸ் நான் ஃப்ரைடே இது சொல்கிறேன், அரவுண்ட் வந்து இங்கே க்ளோசிங்குமே ஆகிடுச்சு. அதனால தான் நான் மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே நான் இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபுல் டீட்டெயிலாகவே நீங்கள் அங்கே பார்க்கலாம். அண்ட் 200 டேஸ் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரேலி வந்து தந்திருக்கு. அரௌண்ட் இங்கேருந்துமே ஒரு ரேலி அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு 16% ரேலி தந்துச்சு. ஒரு நியர் அபவுட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் ரெசிஸ்டன்ட்க்கு மேலே 21% ஆல்ரெடி இங்கே தான் ரேலி தந்திருக்கு. அதனால் என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். இது ஏன் நல்லா கிளியராக சொல்கிறேன்னா, இங்கே ஆல்ரெடி கேப்பில் இங்கே ஓப்பனிங் ஆகிருக்கு. அதனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது கீழே ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். கீழே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு இங்கே சைட் ரேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஒன்று விடாமல் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நார்மலாக ரெகுலர் ப்ரைஸ் 5000 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே 3000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணி மார்க்கெட்லேருந்து இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெகுலர் ப்ரைஸ் 3500 சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃப்ளாட்டாக 42% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே 2000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப்பில் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்க ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் சவிதா ஆயில் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் நேற்றே ஆல்ரெடி சொல்ல தேவையில்ல, டிஸ்க்ளைமர் தான். நான் என்னுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அரௌண்ட் இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இங்கே கிடச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டாக் பிஇ 22 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 13 இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிறத கிளியராகவே பார்க்கலாம். ஆர்ஓசி 15% இருக்குது, ஆர்ஓஇ 11% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தவிர டீசெண்டாகவே தான் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 68% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்குது எந்த ஸ்டேக்ஸுமே பிளஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெட் ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே 0ல் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் டெட்டே இல்லாத கம்பெனி கூட சொல்லிடலாம். ஈவன் சொல்ல போச்சுன்னா ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான்.
மார்க்கெட் கேப்புமே 4445 crore ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும், அதிகம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அண்ட் குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 1000 crores இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா மார்ச் 1224 இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே சேல்ஸுமே க்ரோ ஆனதை கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 35 crores இருந்துச்சு, இப்போ 50 crores இருக்குது. இங்கேயுமே ஜம்ப் ஆனதை கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் நேற்று மீன்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே செஷனில் மீன்ஸ் ரிவர்சலுமே இங்கே ஆயிருக்கு. அண்ட் ரிவர்சல் ஆனது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே மீன்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகவே இல்லை. அதனால் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இங்கே பாசிட்டிவாக இங்கே பார்க்க முடியுது. அதனால் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் இதுலேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக நான் மெம்பர்ஸ் குரூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா கிளியராகவே எல்லாத்தையுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைல ஜஸ்ட் செகண்டாக ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து அதிகம் இல்லை, வெறும் ஜஸ்ட் 32% கீழே டவுனில் தான் ட்ரேட் இருக்குது. அதை கிளியராக பார்க்கலாம். அண்ட் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்டு கீழே டவுன் போனதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரேலி தந்துமே 183% ஒரு செம்மையான ரேலியுமே தந்திருக்கு. அண்ட் பெட்டரான இங்கே ஒரு ஹேண்டில் சொல்லுவாங்க, ஹேண்டிலுமே இங்கே ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேண்டில் செகண்ட் ஹேண்டில் இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் 2 ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மீன்ஸ் கட் அவுட் பண்ணி கீழே வரல, ப்ராப்பராக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதை பற்றியுமே நான் நேற்றே வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக வந்து மீன்ஸ் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் மெம்பர்ஷிப் கிட்ட ப்ராப்பராக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இங்கே பிரேக் அவுட் தந்திருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்குமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரேடர்ஸ், அதிகமாக சொல்ல தேவையில்ல. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 month மட்டும் ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 time செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த 3 ஸ்டாக் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட மெம்பர்ஷிப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.